வெல்கம் டு ஆதி சினிமா. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, விவேக் ராஜ்கோபால், ஐஸ்வர்யா தத்தா இவங்கெல்லாம் நடித்து யுவராஜ் டி இயக்கத்தில் வெளியான ஜாஸ்பர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த படத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தோட கதை எடுத்துக்குவோம். விவேக் ராஜ்கோபாலும் ஐஸ்வர்யா தத்தாவும் ஒரு ஆர்ஃபனேஜில் ஒன்றா வளர்றாங்க. வளர்ந்து ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு வீட்டுக்கு குடி போகிறாங்க. அங்கே குடி போயிட்டு அவர் ஒரு பேங்க் வேலைக்கு போகும்போது அவர் சில அங்கே வின்சென்ட்ன்ற ஒரு பெரிய கேங்ஸ்டர் மூலயமா விவேக் ராஜ்கோபால் வந்து கடத்தப்படுறாரு. உடனே அவரை காப்பாற்றுறதுக்காக ஐஸ்வர்யா தத்தா வந்து அந்த வீட்டு ஓனர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க. அந்த வீட்டு ஓனர் நம்ம விவேக் ராஜ்கோபாலை காப்பாற்றினாரா இல்லையா, அவர் ஏன் உங்களுக்கு உதவி செய்யணும், இதெல்லாம் சொல்லக்கூடிய படம் தான் இந்த ஜாஸ்பர். இந்த படத்தில் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதை உண்மையிலே சுவாரஸ்யமான ஒரு ஸ்டோரி லைன் தான். அதுக்கேற்ற முன்னே அவங்க எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் படம் வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டதுனால நமக்கு அந்த படம் வந்து ஒரு சினிமா பார்க்குற தனத்தையே அவங்க கொடுக்காம ஒரு நாடகம் சீரியல் பார்க்குற மணிக்கு தான் இருக்குது படம். படத்தில் மியூசிக் குமரன்றவர் போட்டிருக்காரு. படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த படத்தில் வேறு பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் நீட்டாக ஓரளவுக்கு எடுத்திருந்தாங்க. அதெல்லாம் அவர் விவேக் ராஜ்கோபால் நல்லாவே நடிச்சிருந்தாப்புல அதில் இல்லை. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா நம்மனா ஒரு நல்ல கேங்ஸ்டர் படம் தான். ஆனால் சீரியல் டைப்பில் இருக்கும். ஓகேனா ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.